வணக்கம். விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வெற்றியை பொறுக்காத கண்கள் அதிகமாகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த உலகத்திலும் இன்னும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு இன்னைக்கு ஒரு சின்ன நிலைமைக்கு முன்னுக்கு வந்தா கூட அதை பார்த்து சந்தோஷப்படுற மனிதர்களை விட உள்ளுக்குள்ளேயே பொறாமையில் வெந்து சாம்பலாக கூடிய நச்சு பார்வைகள் தான் உங்களை சுற்றி அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்கினாலும் அதை யாரிடமும் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே வைத்துக்கொண்டு அதனை செய்துவிட்டு பின்பு வந்து சொன்னால் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் மிகவும் நல்லவர்கள் என்று தான் நினைத்து கொண்டும் இருப்பீங்க. காலங்களும் நேரங்களும் சூழ்நிலைகளும் அமையும் பொழுது அந்த ஒரு நபர்களும் உங்களுடைய முதுகில் குத்துவதற்கான எல்லா விதமான காரணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எனவே யார் மீதும் நீங்கள் முழுமையான நம்பிக்கை வைக்காமல் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்தாலே போதும். அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லது என்பதை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்பொழுது கொஞ்சம் முன்னேறி வர ஆரம்பித்திருப்பீங்க. அதை பார்த்து உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களும் பொருந்து கொள்ளாமல் உங்களை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு அலையக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்தான், இவனை எப்படி கீழே இறக்கலாம்னு உங்களுடைய வெற்றியை பொறுக்காம உங்களுக்கு பின்னாடி நின்று சதிவலை பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்களும் பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இதனால உங்களுடைய வேலைகளிலோ அல்லது தொழிலையோ சில மறைமுகமான தடைகளும் முட்டுக்கட்டைகளும் வரக்கூடிய நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. செவ்வாயின் அம்சம் பொருந்திய உங்களை எந்த ஒரு கண் திருஷ்டியும் மறைமுக சதியும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். முட்டி மோதி நீங்கள் எப்படியாவது ஜெபித்து விடுவீர்கள் வாழ்க்கைக்குள்ள. ஆனால் கஷ்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள துரத்தத்தான் செய்யும். அந்த கஷ்டங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஒரு வெற்றி நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதே போல நீங்கள் கோபத்தில் எடுத்த சில முடிவு பெரிய ஒரு இழப்பையே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். விருச்சிக ராசி என்பர்களை உங்களுடைய ராசியின் முக்கியமான குணங்களில் ஒன்று ஆழமான ஒரு உணர்வாகத்தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். அன்பாக இருந்தாலும் முழுமையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுப்பீங்க. கோபமாக இருந்தாலும் தீவிரமாக வெளிப்படுத்துவீர்கள். எனவே எதிலும் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இந்த விருச்சிகம் ராசி என்பர்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். சில நேரங்களில் மனதில் ஏற்பட்ட காயம் அல்லது ஏமாற்றம் காரணமாக அவசரமான முடிவுகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக எடுத்திருக்கலாம். அந்த ஒரு நிமிட கோபம், ஒரு வார்த்தை, ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தையே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பிறகு அமைதியாக யோசித்த போது அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் விருச்சிக ராசியில் துணிச்சலையும் வேகமான செயல்பாட்டையும் கொடுக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை என்பது மிகவும் அவசியம். இந்த செவ்வாயை அதிபதியாக கொண்ட நபர்கள் எவருமே பொறுமை என்பது இல்லாமத்தான் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். எதை செய்தாலும் அவசரமான முடிவுகள். ஏதேனும் ஒரு நபர்கள் வாழ்க்கைக்குள்ள தெரியாமல் ஒரு தவறை செய்துவிட்டார்கள் கூட இவர்கள் தெரிந்துதான் செய்திருப்பார்கள் என்று அவசரமான முடிவுகளை எடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நீங்களே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொள்வீர்கள். அதை நினைத்து நீங்கள் ஆரம்பத்தில் எப்பொழுதும் மருந்த மாட்டீர்கள். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இந்த ஒரு தவறை செய்யாமலே இருந்திருக்கலாமோ, தேவையில்லாத ஒரு தவறை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நாமளே வளர்த்து கொண்டோம் என்று நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களும் வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த
மன அழுத்தங்கள் குறைந்து ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. விருச்சகம் ராசி என்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுடைய மனதை அதிகமாக பாதித்து கொண்டிருந்த காலங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நீங்கள் உறவுகளை ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உறவுகளிடமிருந்து தேவையில்லாத மனக்காயங்களும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் அமைதி இல்லாத போது வெளியில் எவ்வளவு வெற்றி இருந்தாலும் மனதில் ஒரு குறையானது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் அது தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஏற்பட்ட தவறான புரிதல்களும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் அல்லது சொல்ல முடியாத சில மனக்கசப்புகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை கூட உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர வைத்திருக்கும். அந்த ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சூழ்நிலைகள் மெதுவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. குடும்பத்தில் மீண்டும் அன்பான உரையாடல்கள் இப்பொழுது உருவாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த இடைவெளிகள் குறைந்து போதுமான அளவுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். சந்திரனின் தாக்கம் மன உணர்வுகளையும் குடும்ப பாசத்தையும் குறிக்கும் என்று ஜோதிடத்தில் அனைவராலுமே கூறப்படுது. அதனாலேயே மனதை அதிகமாக அமைதியாக வைத்துக்கொண்டு அணுகும் போது உறவுகளில் நல்ல மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமைந்து அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே எது நடந்தாலும் அதனை நினைத்து வருத்தப்படாமல் நடப்பதை பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலையானது உங்களுக்கு வந்துவிட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இத்தனை நாளா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ ஒரு நிம்மதியில்லாத சூழல், கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதம், பிள்ளைகளால மன உளைச்சல்னு நிம்மதியே இல்லாம ஒரு நரக வேதனைய அனுபவிச்ச உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்தை ஆட்டி படைத்த அத்தனை கர்ம வினைகளும் மன அழுத்தங்களும் முற்றிலுமாக நீங்க போகுது. அது நீங்கி உங்க வாழ்க்கைக்குள்ள புதிதாக சில விஷயங்களை இப்பொழுது கற்றுக் கொடுக்கும். கணவன் மனைவிகள் அந்யோன்யமாகவும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அவ்வளவு நெருக்கங்களும் இப்பொழுது ஏற்பட்டு வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் வீட்டிற்குள்ள வந்தாலே அவ்வளவு ஜேஜேன்னு இருக்கக்கூடிய ஒரு வீடாக உங்களுடைய வீடானது இப்பொழுது மாற ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு விலக போகுது. இது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய உன்னதமான ஒற்றுமையும் பாசமும் இப்பொழுது அதிகரிக்கும். உங்களுடைய இல்லத்தில் இழந்த சந்தோஷமும் செழிப்பொழிவும் மீண்டும் குடியேறி வீடே ஒரு கோவில் போல மாறப்போகும். அமைதியான நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நாட்களை பயன்படுத்தி பாருங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். யாரிடமும் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே வைத்துக்கொண்டு அதனை செய்துவிட்டு பின்பு வந்து சொன்னால் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் மிகவும் நல்லவர்கள் என்று தான் நினைத்து கொண்டும் இருப்பீங்க. காலங்களும் நேரங்களும் சூழ்நிலைகளும் அமையும் பொழுது அந்த ஒரு நபர்களும் உங்களுடைய முதுகில் குத்துவதற்கான எல்லா விதமான காரணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எனவே யார் மீதும் நீங்கள் முழுமையான நம்பிக்கை வைக்காமல் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்தாலே போதும். அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லது என்பதை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்பொழுது கொஞ்சம் முன்னேறி வர ஆரம்பித்திருப்பீங்க. அதை பார்த்து உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களும் பொருந்து கொள்ளாமல் உங்களை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு அலையக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்தான், இவனை எப்படி கீழே இறக்கலாம்னு உங்களுடைய வெற்றியை பொறுக்காம உங்களுக்கு பின்னாடி நின்று சதிவலை பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்களும் பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள்.
இதனால உங்களுடைய வேலைகளிலோ அல்லது தொழிலையோ சில மறைமுகமான தடைகளும் முட்டுக்கட்டைகளும் வரக்கூடிய நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, செவ்வாயின் அம்சம் பொருந்திய உங்களை எந்த ஒரு கண் திருஷ்டியும் மறைமுக சதியும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். முட்டி மோதி நீங்கள் எப்படியாவது ஜெபித்து விடுவீர்கள் வாழ்க்கைக்குள்ள. ஆனால் கஷ்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள துரத்தத்தான் செய்யும். அந்த கஷ்டங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஒரு வெற்றி நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதே போல நீங்கள் கோபத்தில் எடுத்த சில முடிவு பெரிய ஒரு இழப்பையே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ராசியின் முக்கியமான குணங்களில் ஒன்று ஆழமான ஒரு உணர்வாகத்தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். அன்பாக இருந்தாலும் முழுமையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுப்பீங்க. கோபமாக இருந்தாலும் தீவிரமாக வெளிப்படுத்துவீர்கள். எனவே எதிலும் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இந்த விருச்சிகம் ராசி என்பர்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். சில நேரங்களில் மனதில் ஏற்பட்ட காயம் அல்லது ஏமாற்றம் காரணமாக அவசரமான முடிவுகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக எடுத்திருக்கலாம். அந்த ஒரு நிமிட கோபம், ஒரு வார்த்தை, ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தையே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பிறகு அமைதியாக யோசித்த போது அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் விருச்சிக ராசியில் துணிச்சலையும் வேகமான செயல்பாட்டையும் கொடுக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை என்பது மிகவும் அவசியம். இந்த செவ்வாயை அதிபதியாக கொண்ட நபர்கள் எவருமே பொறுமை என்பது இல்லாமத்தான் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். எதை செய்தாலும் அவசரமான முடிவுகள். ஏதேனும் ஒரு நபர்கள் வாழ்க்கைக்குள்ள தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டார்கள் கூட இவர்கள் தெரிந்துதான் செய்திருப்பார்கள் என்று அவசரமான முடிவுகளை எடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நீங்களே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொள்வீர்கள். அதை நினைத்து நீங்கள் ஆரம்பத்தில் எப்பொழுதும் மருந்த மாட்டீர்கள். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இந்த ஒரு தவறை செய்யாமலே இருந்திருக்கலாமோ, தேவையில்லாத ஒரு தவறை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நாமளே வளர்த்து கொண்டோம் என்று நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களும் வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த மன அழுத்தங்கள் குறைந்து ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. விருச்சிகம் ராசி என்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுடைய மனதை அதிகமாக பாதித்து கொண்டிருந்த காலங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நீங்கள் உறவுகளை ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உறவுகளிடமிருந்து தேவையில்லாத மனக்காயங்களும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் அமைதி இல்லாத போது வெளியில் எவ்வளவு வெற்றி இருந்தாலும் மனதில் ஒரு குறையானது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் அதை தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஏற்பட்ட தவறான புரிதல்களும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் அல்லது சொல்ல முடியாத சில மனக்கசப்புகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை கூட உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர வைத்திருக்கும். அந்த ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சூழ்நிலைகள் மெதுவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. குடும்பத்தில் மீண்டும் அன்பான உரையாடல்கள் இப்பொழுது உருவாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த இடைவெளிகள் குறைந்து போதுமான அளவுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். சந்திரனின் தாக்கம் மன உணர்வுகளையும் குடும்ப பாசத்தையும் குறிக்கும் என்று ஜோதிடத்தில் அனைவராலுமே கூறப்படுது. அதனாலேயே மனதை அதிகமாக அமைதியாக வைத்துக்கொண்டு அணுகும் போது உறவுகளில் நல்ல மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமைந்து அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான
சில காரியங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே எது நடந்தாலும் அதனை நினைத்து வருத்தப்படாமல் நடப்பதை பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலையானது உங்களுக்கு வந்துவிட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இத்தனை நாளா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத சூழல், கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதம், பிள்ளைகளால மன உளைச்சல்னு நிம்மதியே இல்லாம ஒரு நரக வேதனைய அனுபவிச்ச உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்தை ஆட்டி படைத்த அத்தனை கர்ம வினைகளும் மன அழுத்தங்களும் முற்றிலுமாக நீங்க போகுது. அது நீங்கி உங்க வாழ்க்கைக்குள்ள புதிதாக சில விஷயங்களை இப்பொழுது கற்றுக் கொடுக்கும். கணவன் மனைவிகள் அந்யோன்யமாகவும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அவ்வளவு நெருக்கங்களும் இப்பொழுது ஏற்பட்டு வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் வீட்டிற்குள்ள வந்தாலே அவ்வளவு ஜேஜேன்னு இருக்கக்கூடிய ஒரு வீடாக உங்களுடைய வீடானது இப்பொழுது மாற ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு விலக போகுது. இது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய உன்னதமான ஒற்றுமையும் பாசமும் இப்பொழுது அதிகரிக்கும். உங்களுடைய இல்லத்தில் இழந்த சந்தோஷமும் செழிப்பொழிவும் மீண்டும் குடியேறி வீடே ஒரு கோவில் போல மாறப்போகும். அமைதியான நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நாட்களை பயன்படுத்தி பாருங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்